அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். என்னை மன்னித்து விடுங்கள். உருக்கமாக கண்ணீர் மல்க மன்னிப்பு கேட்ட விஜய். கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை மாமல்லபுரம் அழைத்து வந்து விஜய் அவர்கள் இன்று அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். இறந்து போன 37 குடும்பங்களைச் சேர்ந்த 235 பேரை 7 சொகுசு பேருந்துகளின் மூலமாக இன்று மாமல்லபுரத்திற்கு கூட்டி வந்தார்கள் அக்கட்சியின் முக்கிய நிர்வாகிகள். மேலும் கரூர் மாவட்டத்திற்கு வெளியே இருந்து இறந்து போன குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் விமானம் மூலமாகவும் மாற்று வழிகளின் மூலமாகவும் கொண்டு வரப்பட்டார்கள். இவர்களை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தனித்தனியாக அவரவர்களின் அறைகளுக்கே சென்று அவர்களிடம் நலம் விசாரித்தார். மேலும் இறந்து போனவர்களினுடைய புகைப்படங்களுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். அப்பொழுது விஜய் அவர்கள் கண்ணீர் மல்க அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார். அதன் பின்பு இறந்து போன குடும்பத்தாரை ஒவ்வொருவரையும் தனித்தனியாக சந்தித்து அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்பொழுது என்னை மன்னித்து விடுங்கள், இந்த இழப்பிற்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. நான் எந்த விதத்தில் உங்களுக்கு ஆறுதல் கூறினாலும் அது உங்களுக்கு ஈடாகாது. நான் என்ன செய்வதென்று தெரியவில்லை, எப்படி உங்களுக்கு ஆறுதல் கூறுவது என்றும் தெரியவில்லை. என்ன கூறினாலும் அதற்கு ஈடு இணை இல்லை. எனவே என்னை நீங்கள் மீண்டும் ஒருமுறை மன்னித்து விடுங்கள் என கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ளவர்களையும் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களின் எதிர்கால திட்டம் என்ன, அவர்கள் குடும்பத்தில் யார் யார் என்னென்ன வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் வருமானம் என்ன போன்றவற்றை விசாரித்ததாகவும், மேலும் இறந்து போன குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு மாதா மாதம் 5000 உதவித்தொகை வழங்கப்படும் என்றும், அதனைத் தொடர்ந்து அந்த குடும்பத்தில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் இருந்தால் அவர்கள் எவ்வளவு பெரிய உயர் படிப்பு படிப்பதாக இருந்தாலும் அதற்கு வேண்டிய அனைத்து செலவுகளையும் தான் ஏற்றுக்கொள்வதாக வாக்குறுதி அளித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் அந்த குடும்பத்தில் உள்ளவர்களினுடைய வருமானத்திற்கு அவர்களுக்கு வேலை வாய்ப்பிற்கு என்ன உதவிகளை செய்ய முடியுமோ அதை செய்வதாகவும், மேலும் அந்த குடும்பத்தில் உள்ள ஒருவருக்கு எப்படியாவது ஒரு வேலையை பெற்றுத்தருவதாக வாக்குறுதி அளித்திருப்பதாகவும், அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கிறதா அல்லது வேறு என்ன பிற பிரச்சனைகள் இருக்கிறதா என்பதையும் கேட்டறிந்து கடன் பிரச்சனை இருந்தால் அதை தீர்த்து வைப்பதாகவும் விஜய் அவர்கள் வாக்குறுதி அளித்திருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் இறந்து போன குடும்பத்தில் உள்ள அனைத்து குடும்பத்தையும் விஜய் அவர்கள் தத்தெடுத்து கொண்டார் என்றுதான் கூற வேண்டும். மேலும் அங்கு வந்திருந்தவர்கள் அனைவருமே விஜயனுடைய செயலை கண்டு நெகிழ்ச்சி அடைந்ததாக கூறப்படுகிறது. மேலும் விஜயை பல அரசியல் கட்சிகள் விமர்சனம் செய்து வந்தாலும் கூட முன்னாள் முதலமைச்சர் OPS அவர்களிடம் செய்தியாளர்கள் இது குறித்து கேட்டபோது விஜய் அந்த மக்களை அழைத்து அவர்களுக்கு ஆறுதல் கூறியிருப்பது உண்மையிலேயே பாராட்டத்தக்கது. அவர் அங்கே சென்று கூறினால் என்ன அல்லது இங்கு கூட்டி வந்து கூறினால் என்ன, அவர் கரூர் செல்லாததற்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும், அது எதற்காக என்று நாம் நுழைந்து ஆராய வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கு வேண்டியதை செய்து கொடுப்பதை நாம் பாராட்ட வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார். மேலும் வரும் காலங்களில் திமுக தான் மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு செல்லும். திமுக வலிமையான ஒரு கூட்டணியை உருவாக்கியுள்ளது. கூட்டணி கட்சிகளையும் சாதகமாக கையாண்டு வருகிறது. அதே சமயத்தில் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக பிளவுபட்டுள்ளது. அவர்களிடம் ஒற்றுமை இல்லை. மேலும் ஒருங்கிணைக்கவும் மறுத்து வருகிறார்கள். இதேபோன்று பாட்டாளி மக்கள் கட்சியில் கூட ஒற்றுமை இல்லை, இரண்டாக உள்ளது. இப்படி எதிர்க்கட்சியில் உள்ள அனைத்து கட்சிகளுமே பிளவுபட்டு இருக்கும் பொழுது திமுக வலிமையாக இருக்கிறது. இந்த வலிமையை பயன்படுத்தி கொண்டு வரும் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க அதிகப்படியான வாய்ப்பு இருப்பதாக மக்கள் பேசிக்கொள்ளுகிறார்கள். நான் இதை கூறவில்லை என சூசகமாக அறிவித்திருந்தார். மேலும் OPS அவர்கள் மிக விரைவில் திமுகவோடு கூட்டணி அமைப்பார் என்றும் ஒரு சிலர் கூறி வருகிறார்கள். அது உண்மையாகும் என்பது போன்றுதான் தற்பொழுது அவரது பேச்சு இருப்பதாக அவரது ஆதரவாளர்கள் கூறி வருகிறார்கள். நன்றி.